இன்றைய வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஒரு பேராசிரியர் வகுப்புக்குள் நுழைந்தபோது கையில் ஒரு பாதி அளவு தண்ணீர் உள்ள கண்ணாடி டம்ளரை எடுத்து வந்தார். மாணவர்கள் இது ஏதோ அறிவியல் பாடம் என்று நினைத்தார்கள். பேராசிரியர் மாணவர்களிடம், இந்த டம்ளரின் எடை எவ்வளவு இருக்கும் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்டார். மாணவர்கள் ஆளுக்கு ஒரு எடையை சொன்னார்கள். பேராசிரியர் சிரித்து கொண்டே சொன்னார், உங்கள் அனைவரின் எடையும் சரி என்று வைத்துக்கொள்வோம். 1 மணி நேரம் கழித்து இதன் எடை மாறுமா என்றார். மாணவர்கள் இல்லை என்று வேகமாக சத்தமிட்டார்கள். ஒரு நாள் இதை இப்படியே வைத்திருந்தால் இதன் எடை மாறுமா என்று கேட்டார். மாணவர்கள் இப்போதும் இல்லை என்று சத்தமிட்டார்கள். மாறாத எடை கொண்ட இந்த டம்ளரை 1 நிமிடம் பிடித்திருக்க முடியுமா என்றார். ஆமாம் என்றார்கள் மாணவர்கள். 1 மணி நேரம் தொடர்ந்து பிடித்திருக்க முடியுமா என்றார். முடியும், ஆனால் கைவலிக்க ஆரம்பித்துவிடும் என்றார்கள் மாணவர்கள். 1 நாள் முழுவதும் இதை பிடித்திருக்க முடியுமா என்று பேராசிரியர் கேட்க, மாணவர்கள் உடனே அது முடியாது, கை மரத்து செயலிழந்து போய்விடும் என்றார்கள். டம்ளரின் எடை மாறவில்லை, ஆனால் நான் அதை எவ்வளவு அதிக நேரம் பிடித்து கொண்டிருக்கிறேனோ அவ்வளவு அதிகமாக அது எனக்கு சுமையாக தெரியும், அப்படித்தானே என்றார். மாணவர்கள் ஆமாம் ஆமாம் என்றார்கள். நம் வாழ்க்கையிலும் இதே போலதான். வரும் கவலைகள், மற்றவர்கள் சொன்ன காயமான வார்த்தைகள் எல்லாம் இந்த தண்ணீர் டம்ளர் போலத்தான். அவற்றை 1 நிமிடம் சிந்தித்தால் தவறில்லை, ஆனால் அதையே நாள் முழுவதும் நினைத்து கொண்டிருந்தால் அது நம் மனதை மறத்து போக செய்து நம் வளர்ச்சியை தடுத்துவிடும். நேற்று யாரோ சொன்ன வார்த்தையை இன்றும் சுமந்து கொண்டிருக்கிறீர்களா? முதலில் அதை தூக்கி எறியுங்கள். கவலைகளை இரவு தூங்கும் முன் இறைவனிடம் கொடுத்துவிட்டு இளைப்பாருங்கள். அப்பொழுதுதான் அடுத்த நாள் உங்களால் உற்சாகமாக ஓட முடியும்.